ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை நாம் பார்த்திருந்தோம். இவர் அந்த அபிசீனியா நாட்டிற்கு ஹிஜ்ரத்து போனார் பார்த்தீங்களா. அந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 10 வருட காலம் நபிகள் நாயகத்தோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாதவராக அபிசீனியாவிலே இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு கட்டத்தில் அபிசீனியாவை சார்ந்த மக்களுக்கு செய்தி வருகிறது, மதீனால ஒரு மிகப்பெரிய அளவில் இஸ்லாம் பரவிவிட்டது, நல்ல விதத்தில் மார்க்கத்தை பேணுவதற்கு எந்தவித இடையூறும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே அபிசீனியாவிலிருந்து கடல் பயணம் மேற்கொண்டு கரெக்டா எந்த நேரத்துல வராங்க அப்படின்னா, ஒரு போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிற அந்த போர்க்களம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, அந்த நபித்தோழர்கள் அத கப்பல்ல பயணிட்டு வராங்க. இப்படி பயணம் செய்து வரக்கூடிய இவர்கள் ஒரு கட்டத்துல அபிசீனியாவில் இத்தனை ஆண்டு காலமாக அத மக்களை பிரிஞ்சு ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்தோம், சொந்த ஊரை விட்டு விலக்கப்பட்டு இருந்தோம், உறுதுணையாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை விட்டு பிரிந்திருந்தோம், குடும்பத்தாரை விட்டு பிரிந்திருந்தோம். ஒரு கட்டத்திலே இந்த மதீனாவுக்கு வந்து குடும்பத்தோடு சேர்ந்தவர்களாக நபிகள் நாயகத்தை பார்த்தவர்களாக இன்ன பிற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தவர்களோட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிப்போங்கிற ஒரு நினைப்பில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் முஅத்தா என்று சொல்லக்கூடிய இந்த போர்க்களம் ஏற்படுகிறது. இந்த முஅத்தா அப்படிங்கிற இந்த போர்க்களம் இஸ்லாமிய வரலாற்றிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளாத ஒரு போர்க்களம் இந்த முஅத்தா என்ற ஒரு போர்க்களம். ஏராளமான படிப்பினையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு போர்க்களம் இந்த முஅத்தா என்று சொல்லக்கூடிய இந்த போர்க்களம். இந்த போர்க்களத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3000 படை கொண்ட 3000 படை வீரர்கள் கொண்டு இஸ்லாமிய படைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோமபுரி பேரரசுக்கு எதிராக அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அனுப்பி வைக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு என்று ஒரு சில தளபதிகளை நபிகள் நாயகம் நியமிக்கின்றார்கள். அந்த தளபதிகளை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இன் குத்தில ஸைதுன் ஜாஃபர் 3 நபர், ஸைத் பின் ஹாரிசா என்ற ஒரு நபித்தோழர், ஜாஃபர் பின் அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர், அப்துல்லா பின் ரவாஹா என்று சொல்லக்கூடிய இந்த 3 நபித்தோழர்கள், இவர்களை பற்றி சொல்றாங்க. இன் குத்தில ஸைதுன் ஜாஃபர், ஒரு கால் இந்த போர்க்களத்துல ஸைத் கொல்லப்பட்டார் என்று சொன்னால் ஜாஃபர் தலைமை தாங்கட்டும். வயின் குத்தில ஜாஃபர், ஜாஃபர் பின் அபி தாலிப் ஒரு கட்டத்தில் கொலை செய்யப்பட்டு விட்டால் அப்துல்லா பின் ரவாஹா அவர் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கட்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இந்த செய்தி எல்லாம் கேட்டுட்டு இந்த போர்க்களத்திற்காக சஹாபாக்கள் பயணம் மேற்கொள்றாங்க. இந்த பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு இடத்தில் தங்கியிருக்கக்கூடிய நேரத்துல சஹாபாக்களுக்கு செய்தி வருகிறது, இவர்கள் எதிர்கொள்வது ரோமபுரி பேரரசு. ரோமபுரி பேரரசு என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2 லட்சம் படை வீரர்களை கொண்ட எதிரி படையை சந்திக்க இருக்கிறாங்க. அப்படி 2 லட்சம் எதிரி படையை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துல சஹாபாக்களுடைய உள்ளத்துல நபிகள் நாயகத்தோடு சில ஆலோசனை செய்யலாமா, ஒரு பேச்சுவார்த்தை நபிலாடத்தை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற ஒரு ஆலோசனை செய்யலாமா என்று ஒரு கூட்டத்தார், ஒரு சில கூட்டத்தார்கள் வந்து என்ன பண்றாங்க, அந்த கூட்ட சஹாபாக்கள் சில பேர் வந்து அது எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு அந்த நிலையில இருக்கிறாங்க. இப்ப இதை கேட்ட அந்த 3 நபித்தோழர்கள்ல இந்த அப்துல்லா பின் ரவாஹாங்கிற நபித்தோழர் சஹாபாக்களை நோக்கி சொல்றாங்க, நாம் இந்த இம்மையை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது, நமக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை. ஒரு கால் இந்த போர்க்காலத்தில் நாம் வெற்றி பெற்று விட்டால் நம்ம மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை ஏற்படும். ஒரு கால் நாம் கொலை செய்யப்பட்டால் அல்லாஹ் இடத்துல ஷஹீதுங்கிற அந்தஸ்து கிடைக்கும் என்ற ஒரு வீரதீர உரை நிகழ்த்தின உடனே ஒட்டுமொத்த சஹாபாக்களும் போர்க்களத்துல களமிறங்குகின்றார்கள். இந்த போர்க்களத்துல 2 லட்சம் ரோமானிய பேரரசு எங்க இருக்கு, ரோமன் நாட்டுல சாதாரண ஒரு போர் வீரர் கிடையாது. அந்த காலத்துல இந்த போர்னாலே ரோமபுரி பேரரசு தான்.
டாப்ல இருக்கக்கூடிய நபர்கள். அவர்களோடு ஒரு 2,00,000 நபர், அந்த 2,00,000 எதிரிகளை 3,000 பேர் கொண்ட ஒரு படை சந்திக்கிறாங்கன்னா அந்த சூழலை கொஞ்சம் எதிர்த்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆள் 10 பேரை சமாளிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு நிலை அந்த நேரத்தில் ஏற்படும் பொழுது போர் ஆரம்பமாகிறது. அந்த போருடைய நிலைகள் எல்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி செய்தி மூலியமாக அல்லாஹ் ரப்பல் லைவ் டெலிகாஸ்ட், போர்ல என்ன நடக்குது, யார் கொலை செய்யப்படுகிறாங்கிற அந்த எல்லா டேட்டாவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்துக்கு அறிவிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நேரில் பார்த்தவரை போன்று சஹாபாக்கள் இடத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாருங்க, ஃபகுதில ஸைதுன், ஸைது கொலை செய்யப்பட்டார். ஃபகுதில அப்துல்லா பின் ரவாஹா, அப்துல்லா பின் ரவாஹும் கொலை செய்யப்பட்டார். ஃபகுதில ஜாஃபருன், ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட அந்த விதத்தை அந்த ஹதீஸுடைய கடைசியில விவரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த போரினுடைய அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டத்தில் அந்த 3 நபர்களும் தலைமைவாதியாக, தளபதியாக அந்த 3 பேர் நியமிக்கிறாங்க. 4வது ஒரு நபர் சிங்கத்தை போன்ற அந்த நேரத்தில் இஸ்லாமிய கொடியை கையில் ஏந்தியவராக அந்த போர்க்களத்திற்கு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமை தாங்குறாங்க. ஹாலித் பின் வலீத் அவருடைய தலைமையில அந்த இக்கட்டான நிலையில போர் செய்யும் பொழுது ஹாலித் பின் வலீத் அவர்களுடைய 8 வாட்கள் உடைக்கப்பட்டுகிறது. ஒரு கட்டத்தில் யமன் நாட்டை சார்ந்த ஒரு நீண்ட நெறிய ஒரு பெரிய வாள், அந்த வாளின் மூலியமாக தான் அந்த போர்க்களத்துல வெற்றி கண்டார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கல்ல, போர்க்களத்துல 8 வாள் உடைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா இந்த போருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்க. போருக்கு போன சாதாரணமான வாட்டை எடுத்துட்டு போவாங்களா? அந்த போர்ல ஒரு வெட்டினாலேயே இந்த எதிரில இருக்கக்கூடிய ஒருத்தர் இறந்து போயிடுவான். அப்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான அந்த வாட்களை 8 வாட்கள் உடைக்கப்பட்டு யமன் நாட்டை சேர்ந்த ஒரு நீண்ட வாளை வைத்து அந்த போரை தலைமை தாங்கி வெற்றி பெற்றார் என்று சொன்னால் எவ்வளவு கடுமையான ஒரு போர்ன்னு பாருங்க. ஒரு கட்டத்தை அந்த போர்ல ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக இஸ்லாமிய அந்த கொடியை தன்னுடைய கையில் ஏந்திருக்கிறார்கள். கையில் ஏந்துகிற பொழுது எதிரிகளால் அவருடைய வலது கரம் வெட்டப்படுகிறது. இடது கையில் அந்த கொடியை எய்ந்தவராக போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவருடைய இடது கையும் வெட்டப்படுகிறது. அவருடைய உடல் சிதைக்கப்பட்ட நிலையில அவர் மரணத்தை சந்தித்தார். இந்த செய்தியை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருடைய தாடி நினைகின்றால் கண்ணீர் விட்டவராக குத்தில ஜாஃபர் அவர்கள் இறந்து விட்டாருங்கிற செய்தி சொல்ற. ஏன் ஜாஃபர் அதெல்லாம் அவங்க இறக்கும் போது மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கண்கள் இந்த கண்ணீர் வந்ததுக்கு பின்னாடி சொல்றோம், இப்படி கொலை செய்யப்படும் போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்மளுடைய ஜனாசாவை பார்த்து அறிவிக்கிறாங்க. அந்த ஜனாசாவும் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினையும் பாருங்க. ஜாஃபர் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு மனிதர் கொலை செய்யப்படும் போது உடல் முழுக்க சேதப்பட்டுதானே இருக்கணும். ஆனா இந்த ஜாஃபர் அவருடைய உடல் எப்படி சிதைக்கப்பட்டிருக்குன்னா அவருடைய நெஞ்சு பகுதியில மட்டுமே ஏராளமான காயம் உடையதெல்லாம், முதுகுல ஒரு காயம் கூட கிடையாது. போர் செய்யறாங்க. இந்த போர்ல இருந்து விரண்டு ஓடக்கூடிய நேரத்துல என்ன ஆகும்னா எதிரிகள் முதுகுல குத்துவான். ஆனா ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் போரிடும் பொழுது ஒரு காயம் கூட அவருடைய முதுகு பகுதியில பட்டதே கிடையாது. எல்லா காயத்தையும் தன்னுடைய நெஞ்சு பகுதியில முன்மேனியில வாங்கியிருக்காரு. அப்படின்னா இந்த போர்க்களத்துல பின்வாங்கிறதுக்கே பேச்சு இல்லைங்கிறதுனால ஒட்டுமொத்த எதிரியும் சந்தித்தவராக கிட்டத்தட்ட சமானூன தாழ்நத்தை 99 காயங்கள் அவருடைய முன்னாடி மேனியில ஏற்பட்டு இதை பார்த்த நிலையில இந்த சம்பவத்துக்கெல்லாம் பிறகு ஜாஃபர் பின் அபி தாலிப் அவருடைய மகன் அப்துல்லா அவங்களை பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க ஜூல் நிகாத்தைன் அப்படின்பாங்க, 2 ரெக்கைகளுடைய மகனே அப்படின்னு சலாம் சொல்லுவாங்க. அவருடைய ஜாஃபர் அவருடைய மகனை சலாம் சொல்லும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, 2 ரெக்கை உடையவருடைய மகனே அஸ்ஸலாமு அலைக்கும்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜாஃபர் அவருடைய 2 கைகளை இழந்தார், ஆனால் அதற்கு பகரமாக ரெக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது. அந்த ரெக்கையோடு அவர் வானத்தை நோக்கி செல்வதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
இப்பேற்பட்ட ஒரு நேசம் படைத்த ஒரு தியாகம் செய்ததான் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள். இவர் நபிகள் நாயகத்துக்கு எவ்வளவு நெருக்கமான ஒரு தோழர் தெரியுமா, ஒரு சகோதரர் என்பது தெரியுமா. ஒரு கட்டத்துல அது அபிசினியாவிலிருந்து 10 வருட காலம் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் பின் அபி தாலிப் வந்து விட்டார் அந்த ஆர்வத்தோட, அந்த சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட நேர போய் அவருடைய இந்த நெத்திக்கு மத்தியில் இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள். ஒரு கட்டத்துல அலி ரலியல்லாஹு அவங்க பார்க்க சொல்றாங்க, அலியே நீங்கள் என்னை சார்ந்தவர், நான் உங்களை சார்ந்தவர் என்று சொல்லிவிட்டு ஜாஃபர் பின் அபி தாலிபை பார்த்து சொல்றாங்க, குணத்தாலும் தோற்றத்தாலும் நீங்கள் என்னை போன்றே இருக்கிறீர்கள் என்று ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க. இப்பேற்பட்ட நபிகள் நாயகத்துடைய குணத்துக்கு ஒப்பான ஒரு நபர், நபிகள் நாயகத்துடைய தோற்றத்திற்கு ஒப்பான ஒரு நபர், நபிகள் நாயகத்திற்கு நேசத்திற்கு உட்பட்ட ஒரு நபர் இந்த போர்க்களத்துல பின்னாடி முதுகில் ஒரு காயம் கூட இல்லாமல் அதை எதிரிகளை சந்தித்து மண்ணில் வீழ்ந்து ஷஹீதானார் அல்லவா. இவருடைய இந்த தியாகத்துக்கான அடிப்படை காரணம் மாரகத்தின் மீது இவர் வைத்த அந்த நேசம். அவர்களுக்கெல்லாம் உயிரையே தியாகம் செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் நமக்கு அது போன்ற எந்த விதமான சூழலும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த மார்க்கத்தை எந்த அளவிற்கு நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம்ங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்தவனாக இந்த உரையை முடிவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கேள்வி பெண்களுக்கு உண்டான கேள்வி. இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அல்லாஹ் 3வது அத்தியாயத்துல ஒரு வசனத்துல குறிப்பிடுகின்றான், அவ்வாறு இல்லை, யார் தனது வாக்குறுதியை நிறைவேற்றி இரையச்சத்துடன் நடக்கிறாரோ அத்தகைய இரையச்சம் உடையவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து ஒரு செயல்பாடை செய்கின்றார். அது என்ன என்பதை கண்டுபிடிச்சிட்டு வரணும். 3வது அத்தியாயத்துல 41வது வசனத்திலிருந்து 100வது வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. அதுல எது ஆன்சருங்கிறத கண்டுபிடிச்சு வழக்கம் போல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நேத்துக்கு உண்டான ஆன்சர் சொல்லாம முந்தானேத்து. சரி, இந்த முந்தானேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கேள்வியை கேட்டிருந்தோம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துல எந்த நபித்தோழருக்கு தன்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தோம். அது வந்து புகாரில 3725வது செய்தி. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அந்த செய்தியை சொல்லியிருந்தாங்க, உஹது போர்க்களத்தை சொல்லியிருந்தாங்க. சில சகோதரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 3720வது செய்தியில அப்துல்லா பின் ஜுபைர், அதாவது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுங்க அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தன்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணம் ஆகட்டும் என்று சொல்லி அகல் போர்க்களத்துல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஆக மொத்தத்துல 2 நபித்தோழர்களுக்கு 2 போர்க்களத்துல சொல்லியிருக்கிறதுனால ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். பொதுவான ஒரு கேள்வியா இருந்ததுனால யார் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று குறிப்பிட்டார்களோ அதுவும் கரெக்டான ஆன்சர். யார் வந்து சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டார்களோ அதுவும் சரியான பதில். அதே மாதிரி பெண்கள் வந்து பதில பதிவு பண்ணும்போது உங்களுடைய பெயர்களை சொன்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த நேம்ல குறிப்பிட மாட்டோம். சில பதிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னோனா இருக்கு, சரிங்களா, பேர் குறிப்பிடப்படாமல் இருக்கு, பேரை மறக்காம குறிப்பிட்டுருங்க. அதே போல சில சகோதரி என்ன பண்ணாங்கன்னா அப்துல்லா பின் ஜுபைருக்கு தான் சொன்னாங்க அப்படின்றாங்க. அதாவது ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அப்துல்லா பின் ஜுபைருக்கு சொல்லல, அப்துல்லாவுடைய வாப்பா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தான் ரசூலுல்லாஹ் அந்த ஒரு சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதையும் வந்து குறிப்பாக்கிங்க. யார் அப்துல்லா பின் ஜுபைர் மட்டும் நோட் பண்ணிருக்கீங்களோ அது தவறான பதில். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று யார் சொல்லியிருக்கிறாங்களோ அது சரியான பதில். சரியா எழுதினவனுடைய பேரையும் சொல்லிட்டுங்களா? சரி, ஓகே. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.